டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் குவைத்தில் பார்த்திங்கன்னா நர்ஸினுடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புதிய நிறைய ஹாஸ்பிட்டல்கள் கட்டியிருக்கிறாங்க. அதை ஒரு ரீசெண்டாக சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுகளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நர்ஸு தேவைப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா குவைத்து அரசு பார்த்திங்கன்னா சிட்டிசனுக்கும் சரி எக்ஸ்பேட்ரியேட், அதாவது குவைத்து நாட்டு மக்களுக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டினருக்கும் இந்த நர்ஸுக்கு உண்டான ஓப்பனிங்ஸை அறிவிச்சிருக்கிறாங்க. கூடுதலாகவும் அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நியூஸை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். The Ministry of Health is in the process of announcing new job opportunities for Kuwaitis and expatriates. குவைத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ண போகுது. யார் யாருக்குன்னா குவைத்தீஸ் மற்றும் வெளிநாட்டினர்கள் ரெண்டு பேருக்குமே. இந்த மினிஸ்ட்ரி இஸ் லுக்கிங் டு ஹையர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நர்ஸ் த்ரூ லோக்கல் அண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட்ஸ். உள்ளறக்கையும் சரி இல்லை வெளியிலையும் சரி கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஜாப்பை ஃபில் பண்ண போகுது. With the aim of working in new hospitals and medical centers that have been opened and others that are preparing for opening during the next short period. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கும் அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஓப்பன் பண்ணக்கூடிய ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் தேவையான நர்ஸுகளை ஹையர் பண்ணுறதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குது. அஃபிஷியல் சோர்சஸ் பாயிண்டட் அவுட் தட் த கோல் இஸ் டு அப்பாயிண்ட் ஓவர் 2000 நர்சஸ். 2000க்கும் அதிகமான நர்ஸு பணிகளை நிரப்புறதுக்கு உண்டான பிளான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. லோக்கல் கான்ட்ராக்ட்ஸ் தட் ஆர் நாட் எனஃப், ஸோ எக்ஸ்டர்னல் கான்ட்ராக்ட்ஸ் வில் பி ரிசோர்ட்டட் டு. இதை லோக்கலில் உள்ள குவைத்தீஸை மட்டும் ஹையர் பண்ணால் மட்டும் பத்தாது. அப்படியே ஹையர் பண்ணாலும் அந்த பணியிடங்களை இன்னும் ஃபில் பண்ணுறதுக்கு நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் வெளியிலையும் எக்ஸ்டர்னலாக அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஸ் நர்சிங் டீம் ஃப்ரம் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், வியட்நாம் அண்டு ஃபிலிப்பீன்ஸ். நான் குறிப்பிட்ட இந்த நாடுகளில் 4 நாடுகளில் 5 நாடுகளில் இருந்தும் நர்ஸுக்கு உண்டான வேலைக்கு ஆளுக்களை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் the Ministry of Health has 22,021 nurse working in its hospitals and centers, including 1004 citizens constituting 4% and 21,017 expatriates representing 95.4%, they added. இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் இங்கே உள்ள குவைத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் மற்றும் மெடிக்கல் சென்டரில் பார்த்திங்கன்னா 22,000க்கும் அதிகமான நர்ஸை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1004 பேர் தான் குவைத்து நர்ஸுங்க. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா மீதி உள்ள 21,017 பேர் வெளிநாட்டிலேருந்து நர்ஸாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது பெர்சன்டேஜ் அடிப்படையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கு நர்ஸு வேலைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். யார் யாரெல்லாம் இந்த நர்ஸு அந்த இது படித்து முடிச்சுட்டு யார் யாரெல்லாம் வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸில் உள்ள நர்ஸுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இவங்க எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து, அந்த ஆஃபர் எப்போ கொடுக்குறாங்கங்கிறத பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சமீபமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இது போல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.